கூடுதல் எடையால் வினேஷ் போகத் தகுதி நீக்கமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா என்ற ஐயம் எழுந்திருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார் இந்தியாவின் வினேஷ் போகத். இந்த நிலையில் கூடுதல் எடையால் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா என்ற ஐயம் எழுந்திருக்கிறது. 50 கிலோவை விட 100 கிராம் அவர் கூடுதலாக இருப்பதன் காரணமாக இந்த ஐயம் எழுந்திருப்பதாக தெரிகிறது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா என்ற ஐயம் எழுந்திருக்கிறது. 50 கிலோவை விட 100 கிராம் கூடுதலாக அவர் இருக்கிறார் என்று கூறப்படுவதன் காரணமாக தற்போது இந்த ஐயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 50 கிலோவை விட 100 கிராம் கூடுதலாக உள்ளதன் காரணமாக தற்போது தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 50 கிலோ எடை பிரிவு மல்யுத்த போட்டியில் அவர் பங்கேற்று வரும் நிலையில் கூடுதல் எடை காரணமாக போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா என்ற ஐயம் எழுந்திருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்த பிரிவில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார் இந்தியாவின் வினேஷ் போகத். இந்த நிலையில் 50 கிலோ எடை பிரிவில் அவர் விளையாடி வரும் சூழலில் 100 கிராம் கூடுதலாக இருப்பதன் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா என்ற ஐயம் எழுந்திருக்கிறது. 50 கிலோவை விட 100 கிராம் கூடுதலாக இருப்பதன் காரணமாக 50 கிலோ எடை பிரிவு மல்யுத்த போட்டியில் அவர் விளையாட முடியாத சூழல் ஏற்படும் என்ற ஐயமும் எழுந்திருக்கிறது. மல்யுத்த போட்டி விதிகளின்படி 50 கிலோ எடை பிரிவில் கூடுதல் எடை உள்ளதால் வெள்ளி பதக்கம் கூட வினேஷுக்கு தரப்பட முடியாது என்ற கூற்றும் கூறப்படுகிறது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மல்யுத்த போட்டி விதிகளின்படி 50 கிலோ எடை பிரிவில் கூடுதல் எடை உள்ளதால் வெள்ளி பதக்கம் கூட வினேஷுக்கு தரப்பட மாட்டாது என்ற கருத்தும் நிலவி வருகிறது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. 50 கிலோவை விட 100 கிராம் கூடுதலாக வினேஷ் போகத் இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 50 கிலோ எடை பிரிவு மல்யுத்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியிருக்கக்கூடிய வினேஷ் போகத்துக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 50 கிலோ எடை பிரிவில் அவர் பங்கேற்று வரும் நிலையில் 100 கிராம் கூடுதலாக உள்ளதன் காரணமாக தற்போது தகுதி நீக்கம் செய்யப்படக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 50 கிலோ எடை பிரிவில் இறுதிச் சுற்றுக்கு வினேஷ் போகத் முன்னேறிய நிலையில் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக ஒலிம்பிக் சங்கம் தெரிவித்திருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 50 கிலோ எடை பிரிவு மல்யுத்த போட்டியில் விளையாடி வருகிறார் வினேஷ் போகத். இந்த நிலையில் இரவு முழுவதும் ஸ்கிப்பிங் மற்றும் சைக்கிளிங் உள்ளிட்ட உடற்பயிற்சிகளை மேற்கொண்ட போதிலும் வினேஷ் போகத்தால் எடையை குறைக்க முடியாத சூழல் ஏற்பட்டதன் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக ஒலிம்பிக் சங்கம் அறிவித்திருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 50 கிலோ எடை பிரிவில் மல்யுத்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு வினேஷ் போகத் முன்னேறிய நிலையில் அவர் பதக்கம் வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் கூடுதல் எடை காரணமாக வினேஷ் போகத் பதக்க வாய்ப்பை இழந்திருக்கிறார். கூடுதல் எடை காரணமாக வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனை ஒலிம்பிக் சம்மேளனம் அறிவித்திருக்கிறது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் பதக்க வாய்ப்பை இழந்திருக்கிறார். இரவு முழுவதும் ஸ்கிப்பிங் மற்றும் சைக்கிளிங் உள்ளிட்ட உடற்பயிற்சிகளை மேற்கொண்டும் கூட வினேஷ் போகத்தால் எடையை குறைக்க முடியவில்லை. இந்த நிலையில் மல்யுத்த போட்டியில் இந்தியாவுக்கு பதக்கம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கத்தால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக ஒலிம்பிக் சங்கம் அறிவித்திருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 50 கிலோ எடை பிரிவு மல்யுத்த போட்டியில் வினேஷ் பதக்கம் வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இரவு முழுவதும் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டும் வினேஷ் போகத்தால் எடையை குறைக்க முடியாத நிலையில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக ஒலிம்பிக் சங்கம் அறிவித்திருக்கிறது. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் என்று ஒலிம்பிக் சங்கம் அறிவித்திருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 50 கிலோ எடை பிரிவில் மல்யுத்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு வினேஷ் போகத் முன்னேறிய நிலையில் இரவு முழுவதும் உடற்பயிற்சி மேற்கொண்டும் கூட எடையை குறைக்க முடியவில்லை. இதன் காரணமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்.
இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், இறுதிச் சுற்றுக்கு வினேஷ் போகத் முன்னேறிய நிலையில் இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் ஒலிம்பிக் சங்கம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது, அதாவது கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறது. என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு காட்டிருக்கிறது? வினேஷ் போகத் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மல்யுத்தத்துல முதல் முறையாக ஒரு பெண் வீராங்கனை என்று பதக்கம் வென்று சாதிப்பார் என்ற ஒட்டுமொத்த நாடுமே எதிர்பார்த்திருந்த சூழல்ல உடல் எடை அதிகரிப்பு காரணமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. குறிப்பாக அதாவது 50 கிலோ எடை பிரிவில் நேற்றைய தினம் வரை மிக சிறப்பாக விளையாடி அரையிறுதி போட்டியில வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதியாகி இருக்கிற நிலையில அவருக்கு பதக்கம் உறுதி செய்யப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு முழுவதுமே 15 மாதங்களுக்கு மேலாகவே அவர் டெல்லியில நீதி கேட்டு போராடி வந்த ஒரு சூழ்நிலை இறுதி கட்டல கடும் போராட்டத்திற்கு பிறகு ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தாரு. முன்னதாக அவர் கடந்த ஒலிம்பிக் போட்டிகளும் சரி, அதற்கு முன்னதாக நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளும் சரி 53 கிலோ எடை பிரிவில் அவர் தகுதி பெற்றிருந்தார். 53 கிலோ எடை பிரிவில் பொறுத்த வரைக்கும் எதிரணியில் இருப்பவர்களும் 53 கிலோ எடை பிரிவில் தான் இருப்பாங்க. இவ்வாறு இருக்கக்கூடிய சூழல்ல இறுதி கட்டத்துல அவர் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற வேண்டிய சூழல் இருந்த ஒரு சூழல்ல தனது உடல் எடையை குறித்து 50 கிலோ எடை பிரிவில் மல்யுத்தத்தில் போட்டியிடுவதற்கான தகுதியை பெற்றிருந்த சூழல்ல தற்போது நேற்று மாலைக்கு பிறகு அவருக்கு உடல் எடை பரிசோதனை செய்யப்பட்ட போது உடல் எடை அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியானது. இந்த சூழல்ல அதாவது 100 கிராம், அதாவது 50 கிலோ எடை பிரிவில் அவர் பங்கேற்பார் என்றால் 100 கிராம் மட்டுமே அதிகபட்சமாக இருக்கலாம் என எதிர்பார்த்திருக்கு. ஒரு சூழல்ல 2 கிலோ அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகுது. விரைவில் இதற்கான அறிவிப்புகளும் வெளியாகலாம். இன்று இந்தியாவிற்கு ஒரு பதக்கம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில வினேஷ் போகத்துக்கு தகுதி நீக்கம் என்ற ஒரு முடிவு கோடிக்கணக்கான இந்திய ரசிகர்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹரிஹரன், இப்படிப்பட்ட சூழல்ல ஒலிம்பிக் சம்மேளனத்தின் இந்த முடிவு அப்படிங்கிறது இந்திய மல்யுத்த சங்கத்தினுடைய பதில் என்னவா இருக்கு? மேலும் இங்க இருக்கக்கூடிய மல்யுத்த வீரர்கள் இது குறித்து என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க? மல்யுத்த வீரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த ஒலிம்பிக் தொடருக்கு ஏராளமான மல்யுத்த வீரர்களுக்கு முறையான அனுமதி கிடைக்காத ஒரு சூழல் இருந்ததையே பல்வேறு தரப்புல ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதாக நம்ம காணப்பட்டாலுமே வினேஷ் போகத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கடும் உழைப்பிற்கு பிறகுவே அவர் ஒலிம்பிக்கு தகுதி பெற்றிருக்கார். இந்த சூழலை தான் அவர் கடுமையாக போராடி, அதாவது உலகில் இதுவரையும் யாரும் வீழ்த்த முடியாத என்ற வீராங்கனை வந்து சூசிகையை வீழ்த்தி, அதாவது அவர் கிட்டத்தட்ட கடந்த ஒலிம்பிக்ல எதிரணி வீரர்களுக்கு ஒரு புள்ளிகள் கூட பெறாத ஒரு வீராங்கனையை வீழ்த்தி அவர் இந்த ஒலிம்பிக் தகுதி பெற்று தொடர்ந்து அரையிறுதியில் போன்றவில் சிறப்பான ஒரு பங்கேற்பை பெற்றிருந்தது. குறிப்பாக மல்யுத்தத்துல அனைத்து வீரர்களுமே ஏமாற்றத்தை அளித்த நிலையில வினேஷ் போகத் இந்த ஒலிம்பிக்ல நிச்சயம் பதக்கம் பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. தற்பொழுது வினேஷ் போகத்தோட உடல் எடை தகுதி நீக்கமும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. பாரிஸில் இருக்கக்கூடிய இந்திய விளையாட்டுத்துறையை சார்ந்த அதிகாரிகள் ஒலிம்பிக் சங்கத்துல முறையிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான முடிவுகள் என்ன ஆகும் என்ற நிலை தற்போது தெரியவில்லை. பொறுத்திருந்தால் இதற்கான முடிவுகள் எவ்வாறு வெளியேறும் என்பதை பார்க்க வேண்டும். ஹரிஹரன், அதாவது இறுதி போட்டி வரைக்கும், இறுதி சுற்று வரைக்கும் முன்னேறிய நிலையில இது வினேஷ் போகத்துக்கு ஒரு பெருத்த ஏமாற்றமாக தான் இந்த முடிவு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதற்கு முன்பாக ஒலிம்பிக் போட்டிகள்ல இது போன்ற நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கக்கூடிய அந்த வரலாறு இருக்கா? இது போன்று ஏராளமான நிகழ்வுகள் உள்ளது. ஒலிம்பிக் மல்யுத்தம் மட்டுமல்லாமல் குத்துச்சண்டை, தடகளம் போன்ற பல்வேறு பிரிவுகளிலும் வீரர்களுக்கு ஒவ்வொரு போட்டிகளுக்கும் ஒரு தகுதிக்கான ஒரு அளவுகோல்கள் நிர்ணயம் செய்யப்படும். உதாரணமாக குத்துச்சண்டையிலுமே சரி, இது மல்யுத்தத்திலுமே சரி ஏராளமான நிகழ்வுகள் நடந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த மல்யுத்தம் மற்றும் குத்துச்சண்டையை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் எடை பிரிவை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு போட்டியாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இதுல எதிரடி வீரர்கள் பலத்தை கொண்டு ஒரு மோதக்கூடிய ஒரு போட்டியாக பார்க்கப்படுவதால இந்த உடல் எடைகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சம்மேளனங்களும் சரி, ஒலிம்பிக் சங்கமும் சரி மிக தீவிரமாக கண்காணிப்பார். அதிக எடை கொண்டவர் குறைவான எடையை கொண்டவரோடு மோதக்கூடாது என்பதில் அனைத்து விளையாட்டு சங்கங்களுமே மிக சரியாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில தான் இந்த குறிப்பிட்ட எடைப்பிரிவை கொண்டவர் குறிப்பிட்ட எடைப்பிரிவுகளோடு உள்ளவர்களோடு தான் சமபலத்தோடு தான் மோத வேண்டும் என்ற அடிப்படையில இந்த விதிமுறை கொண்டு வரப்பட்டது. தற்பொழுது வினேஷ் போகத்தின் உடல் எடையை அதிகரித்திருப்பது சற்று இந்திய ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.